தலைமைச் செயலகத்திற்குள் சென்று வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தியது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. வருமான வரித்துறையினரின் சோதனை குறித்து ராமமோகன ராவ் பல்வேறு கேள்விகளையும் எழுப்பினார். இவ்வாறு எழுப்பப்பட்ட பல்வேறு கேள்விகளுக்கு விசாரணை அதிகாரிகள் வட்டாரத்தில் அளிக்கப்படும் பதில்களை பார்க்கலாம். ஒரு மாநிலத்தின் தலைமைச் செயலாளர் வீட்டில் அவரது பெயரில் வாரண்ட் இல்லாமல் எதன் அடிப்படையில் சோதனை நடத்தப்பட்டது என கேள்வி எழுப்பப்படுகிறது. இதற்கு பதிலளித்திருக்கும் அதிகாரிகள் வருமான வரிச்சட்டம் பிரிவு 132 படி வழக்கு தொடர்புடையவர் ஆவணங்களை ஒரு கட்டடம், குடியிருப்பு, வாகனம் உள்ளிட்டவற்றில் மறைத்து வைத்திருக்கலாம் என சந்தேகப்பட்டால் அங்கு சோதனையிட வருமான வரித்துறை இயக்குனர் உத்தரவிடலாம் என கூறியுள்ளனர். விவேக்கின் பணம், ஆவணங்கள் உள்ளிட்டவற்றை ராமமோகன ராவின் வீட்டில் வைத்திருக்கலாம் என்ற அடிப்படையில் சோதனை மேற்கொள்ளப்பட்டதாகவும் அதற்கு தனி ஆணை பெற வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அவர்கள் விளக்கமளித்துள்ளனர். பாதுகாப்புக்கு துணை ராணுவம் பயன்படுத்தப்பட்டது குறித்து எதனால் என எழுப்பப்படும் கேள்விக்கு விளக்கமளித்திருக்கும் அதிகாரிகள் வருமான வரிச்சட்டம் 132 உட்பிரிவு 2 படி சோதனை நடத்தும் அதிகாரிகள் பாதுகாப்புக்காக மத்திய மாநில பாதுகாப்பு படைகளை பயன்படுத்திக் கொள்ளலாம் என சுட்டிக்காட்டியுள்ளனர். சோதனைக்கு உட்படுத்தப்படுபவர்கள் இதுகுறித்து கேள்வி கேட்க முடியாது என்றும் அவர்கள் கூறியுள்ளனர். உரிய அனுமதி பெறாமல் தலைமைச் செயலகத்திற்குள் புகுந்து விசாரணை நடத்தியதாக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் குறித்து விளக்கமளித்துள்ள வருமான வரித்துறை அதிகாரிகள் பணியாளர் நலத்துறை செயலர் சிவதாஸ் மீனாவிடம் சோதனை நடத்துவதற்கான ஆணையை காட்டி அனுமதி பெற்றே ராமமோகன ராவின் அறைக்கு சென்றதாக தெரிவித்துள்ளனர். பாதுகாப்புக்கு தலைமைச் செயலகத்திற்கு சென்ற துணை ராணுவத்தினர் வாகனத்திலேயே அமர்ந்திருந்தனர் என்றும் அவர்கள் விளக்கமளித்துள்ளனர். தலைமைச் செயலகத்தில் எதற்காக சோதனை நடத்தப்பட்டது என்றும் கேள்விகள் எழுப்பப்படுகின்றன. விசாரணையின் போது தனது செல்போன்களை தலைமைச் செயலக அறையில் வைத்துள்ளதாக ராமமோகன ராவ் கூறியதால் அவற்றை எடுப்பதற்காகவே அங்கு சென்றதாக வருமான வரித்துறை குறிப்பிட்டுள்ளது. சேகர் ரெட்டிக்கும் தமக்கும் தொடர்பில்லை என ராமமோகன ராவ் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தார். ஆனால் சேகர் ரெட்டியிடம் கைப்பற்றப்பட்ட டைரியில் யாருக்கு எவ்வளவு தொகை கொடுக்கப்பட்டது என கைப்பட எழுதப்பட்டுள்ளதாகவும் இது ராமமோகன ராவுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை உறுதிப்படுத்தும் என்றும் அதிகாரிகள் கூறுகின்றனர். ராமமோகன ராவின் வீட்டிலிருந்து எதையும் பெரிதாக பறிமுதல் செய்யப்படாதது குறித்து சந்தேகங்கள் எழுப்பப்பட்டுள்ளன. சோதனை நடைபெற்றால் பெரிய அளவில் பறிமுதல் இருக்க வேண்டும் என்பது கட்டாயமில்லை என்றும் ஒரு நபருக்கு வழக்கில் தொடர்பிருந்தாலே சோதனை நடத்தலாம் என்றும் அதிகாரிகள் விளக்கமளித்துள்ளனர். ராமமோகன ராவின் மகன் விவேக் விசாரணைக்கு ஆஜராகாதது குறித்த கேள்விக்கு பதிலளித்துள்ள வருமான வரித்துறை அதிகாரிகள் விவேக்கிற்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அவர் ஆஜராகாவிட்டால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறியுள்ளனர். விவேக் தொடர்புடைய நிறுவனங்கள் அரசு ஒப்பந்தங்களை பெற்றுள்ளது குறித்து எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த வருமான வரித்துறையினர் இந்த முதலீடுகள் தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளனர். பிற மாநிலங்கள், வெளிநாடுகளில் விவேக் முதலீடு செய்துள்ளதாக வெளிவந்துள்ள தகவல்கள் குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அதிகாரிகள் ஆவணங்களை ஆய்வு செய்யும் பணி மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் முழுமையான விசாரணை நடத்தப்படும் என்றும் தெரிவித்தனர்.